காயப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொன்னார், இறந்து போனவர்களுக்கு ஆறுதல் சொன்னார். அப்போ விஜய் எங்கே இருந்தார்? ஓடி போயிட்டார் சார். வெக்கமா இல்லையா? விஜய் ஓடி போனது மாதிரியா ஒரு கோழைத்தனம் யார்கிட்டயாவது உண்டா? என்ன அரசியல் தலைவர் இந்த மாதிரியா தன்னோட கட்சிக்காரன் தன்னை பார்க்க வந்தவன் 41 பேர் செத்து போயிருக்கானேன்னு ஒரு அச்சமுணர்வு வேண்டாம்? போய் பார்க்கணும்னு என்ன வேண்டாம்? அந்த மாதிரி இருந்த ஒரு மக்களை பற்றி கவலையே படாத ஒரு கல் நெஞ்சம் கொண்ட ஒரு விஜய், இன்னொரு பக்கம் ஊழலை ஊற்றுக்கண்ணா கொண்ட 62 மஸ்டர் ரோல் ஊழல், அதாவது இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களோட பணத்தை தின்ன கூட்டம். ஆகவே நாம் என்ன தெரியுது, எவ்வளவு மோசமான தீய சக்திகள் இப்போ அணிவகுத்து நிற்கிறாங்க. ஒரு பக்கத்தில் அரசியலில் லாபம் பணத்தை வச்சு லாபம் சம்பாதிக்கிற விஜய், இன்னொரு பக்கம் அரசியலில் மக்களையே பிணமாக்கி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இது கொல்லப்பட்டிருக்காங்க. அவ்வளவு மோசமான ஆட்சி நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இந்த 2 தீய சக்திகள், அழிவு சக்திகள், இந்த 2க்கும் எதிராக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து போட்டியிடுதுங்கிறதுனால இதில் நாம் விவாதிக்கிறதுக்கே தேவையில்லை. அவ்வளவு மோசமான இந்த தீய சக்திகளை நாம் வெளியில் கொண்டு வந்து மக்களுக்கு முகத்தெரியை கிழித்து காட்டி இதுக்கு நாம் எதிர்வினை ஆற்ற வேண்டும். ஆனால் விஜய் போகிற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே போட்டிங்கிறது திமுக வெர்சஸ் தாவேகா தான் சார். நான் கேட்குறேன், தோற்று போகிறவங்க இன்றைக்காவது நான் தோற்று போகிறேன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போது எனக்கு மிகவும் மதிக்கத்தக்க ஒரு அரசியல் ஆளுமையில் ஒருத்தர் திரு விஜயகாந்த் அவர். விஜயகாந்த் என்ன சொன்னார்? அவருக்கு வராத கூட்டமா? விஜயகாந்த் நான் ஆட்சிக்கு வரப்போனேன், என்ன வாங்கினார்? 8.5% ஓட்டு வாங்கினார். 2006 விஜயகாந்த் வாங்கின ஓட்டு 8.5% தான்.